அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபுன், அந்த தவறு செய்பவர்களிலே தன்னுடைய தவறை நினைத்து தௌபா செய்பவர்களே சிறந்தவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பாவ சிந்தனைகள் தோன்றுவது என்பது மிகவும் இயல்பான ஒரு விஷயம். அப்படி மனதிலே தோன்றக்கூடிய அந்த பாவ சிந்தனைகளிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பாவ சிந்தனைகள் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு எண்ணத்தை நாம் உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டோமேயானால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே பாவ சிந்தனைகள் வருவது குறைந்து போய்விடும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே பால் விற்பனை செய்பவர்கள் பாலில் தண்ணீர் கலந்து விற்பனை செய்யக்கூடாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சட்டம் போட்டிருந்தார்கள். அப்படி ஒரு நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்தில் ரோந்து பணி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஓய்வெடுப்பதற்காக ஒரு வீட்டினுடைய திண்ணையிலே அவர்கள் அமர்கிறார்கள். அப்பொழுது அந்த வீட்டிற்குள்ளே இருந்த தாயும் மகளும் பேசிக்கொள்கிற சத்தம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவருடைய காதிலே விழுகிறது. அந்த தாய் சொல்லுகிறாள், அந்த மகளை நீ பாலிலே தண்ணீரை கலந்து விடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மகள், உமர் பாலில் தண்ணீர் கலக்க கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறாரே என்று சொல்லுகிற பொழுது அந்த தாய் சொன்னார், உமர் என்ன நம்மை பார்த்து கொண்டா இருக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த பெண் உடனடியாக சொன்னார், உமர் பார்க்காவிட்டாலும் உமருடைய ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக சொன்னார். அந்த பெண்ணுடைய அந்த இறையச்சத்தை பார்த்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுநாள் காலையே தங்களுடைய மகன் ஆசிம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வந்து அந்த பெண்ணை தன்னுடைய மகனாருக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். இந்த தம்பதியினருக்கு பிறந்தவர்கள் தான் பெரும் இறைநேசரும் நீதவானுமாகிய ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே வந்து விட்டால் நமக்கு பின்னால் வருகிற சந்ததியினரும் இறையச்சம் உள்ள சமுதாயமாக உருவாகுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மை எல்லா விதமான பாவச் செயல்களிலிருந்தும் பாவ சிந்தனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.